ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகலாம். சென்னையிலேருந்து அதுக்கப்புறமா பிள்ளைங்க வந்து ஒரே ஃப்ளைட்டில் போகணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்களா. சரி அதனால் இந்த தடவை அப்படி வந்து ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணியாச்சு. இந்த பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இந்த பஸ்ஸு பேர் வந்து நேஷ்னல் அப்படின்ட்டு புதுசாக இருந்தது பார்த்துக்கோங்க எங்களுக்கு. இது நாள் வரைக்கும் போன பஸ்ஸை விட இந்த பஸ் வந்து உண்மையிலே ரொம்ப என்ன சொல்ல நீட்டாக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. மற்ற பஸ்ஸில் அந்த பெட்ஷீட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில். இந்த பஸ்ஸில் அப்படி இல்லை, எல்லாமே க்ளீனாக இருந்தது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டைமும் சொன்ன டைமுக்கு அப்படி ஷார்ப்பாக வந்துட்டாங்க. 6:30 சாயங்காலம் அப்படி நாங்கள் கரெக்டாக 6:30க்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இறங்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லி எல்லாமே க்ளீனாக இருந்தது. 2 நேரம் இறக்கி விட்டாங்க இங்கேருந்து சென்னை போகிறக்குள்ள. அப்படி டீ குடிச்சிட்டு வர்றதுக்கு நல்லாவே இருந்தது இந்த பஸ்ஸு. மற்ற பஸ்ஸை விட க்ளீனாக நீட்டாக அப்படியே என்ன சொல்ல ஒரு ஸ்மூத்தாக போச்சு இந்த பஸ்ஸு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னே சொல்லலாம். அங்கேருந்து அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. நேராக ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுமே மாற்றலை. அப்புறம் இங்கே வச்சு எதுவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஊரில் அப்படி போட்டு வந்தது தான். அப்படியே சரி, ஏன்னா இங்கே ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிட்டு சாப்பிடவும் இல்லை. சரி இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைல்ல, ஏன்னா நம்ம அங்கேருந்து இங்கே வர்றோம். இங்கே அப்படியே டேரெக்டாக இங்கே வந்தாச்சு. சரி அப்படின்ட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இனிமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.